அவங்க சொன்ன கணக்கு 370. காஷ்மீர்ல 370 ரத்து பண்ணிருக்கோம். அது பிஜேபியோட முன்னோர்களோட ஆசை, குறிக்கோள். எனவே அந்த 370 சிம்பாலிக்கா வச்சு நான் 370 இடம்னு சொல்றேன்னு பிரதமர் மோடி அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பே அந்த டார்கெட்டை சொல்லும் போதே விளக்கம் கொடுத்துட்டார். 400க்கும் மேல என்டிஏ கூட்டணிங்கிறத அவர் அடிஷனலா சொன்னார். அப்போ 370 வரணும்னா இந்த பெல்வீதர் ஸ்டேட்ல உண்மையிலேயே எவ்வளவு தொகுதி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு எடுத்தோம். அப்படின்னா 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்துல குறைந்தபட்சம் 75 தொகுதி ஜெயிக்கணும். 40 தொகுதி கொண்ட பீகார்ல குறைந்தபட்சம் 35 தொகுதி ஜெயிக்கணும். இப்படியான கணக்கு போடும்போது அந்த கணக்குலயும் நிறைய பிழைகள் வந்துச்சு. அதாவது அவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 370 சாத்தியம் இல்லை. சரி, 300 சாத்தியமா? அதுவும் சாத்தியம் இல்லாம போச்சு. இப்ப 240 தான் அந்த எனக்கு தெரிஞ்ச என்னோட அரித்மெட்டிக்ஸ் அதுக்குள்ளதான் நின்றுச்சு. என்னோட வட இந்திய நண்பர்கள் கொடுத்த இன்புட்டும் அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது. நான் என்னோட அரித்மெட்டிக்கை போட்டு என்னோட நண்பர்கள் அவ்வளவு பேருக்கும் நீங்க உட்பட எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிஜேபி வீழ்த்த முடியாத கட்சி இல்ல.